بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி வகுப்பில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தை பார்த்து வருகிறோம். அதில் 158வது வசனத்தில் அர்த்தத்தையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். அதில் ஒரு விளக்கம், சஃபா மர்வா சம்பந்தமான ஒரு விளக்கத்தை தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ன பார்த்தோம்னு கேட்டால், ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த விழத்தமர, யார் ஒருவன் அந்த காபத்துல்லாவில் ஹஜ்ஜு செய்கிறானோ அல்லது உம்ரா செய்கிறானோ அவன் தவாப் செய்வது குற்றமில்லைன்னு வருது. குற்றமில்லையா, அது கடமையா? கடமையான ஒரு காரியத்தை செய்யும்போது குற்றமில்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா? நீ லொஹரு தொழுதால் உன் மீது குற்றமில்லைன்னு நம்ம சொல்லுவோமா? லோகரு தொழுவது எதை சொல்லுவோம்? குற்றமில்லைன்னு தப்பான காரியமாக இருந்தால் தான் நினைக்கும் போது நீ தப்புன்னு நினைக்காத, பரவாயில்லை செஞ்சுக்கன்னு சொல்லுவோம். அப்போ என்னத்துக்காக வேண்டி அல்லாஹ் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இதனுடைய காரணத்தை விளங்கிட்டோம்னு சொன்னால் இந்த கேள்வி வராது. இந்த காரணத்தை ஏராளமான ஹதீஸுகளில் விளக்கப்பட்டிருக்கிறது. புகாரியில் 4495வது ஹதீஸில் வருகிறது. ஜுபைர் அறிவிக்கிறாங்க, உருவா அறிவிக்கிறார். ஆனால் ஹிஷாம் இப்னு உருவா நபிஹி, ஹிஷாம் இப்னு உருவா வாப்பா வழியாக அறிவிக்கிறார்னா உருவா. அவர் என்ன செய்கிறாருன்னா, அன்னஹு கால சொல்கிறாரு, குல்துலி ஆயிஷத்தை, நான் ஆயிஷாவிடத்தில் நான் கேட்டேன். குல்துன்னா சொன்னேன் என்பதற்கும் வரும், கேட்டேன் என்பதற்கும் வரும். இதில் கேள்வி தான் பின்னாடி வருது, அதனால் இப்போ கேட்டேன்னு அர்த்தம் செஞ்சுக்கிறோம். குல்துலி ஆயிஷத்தை, ஆயிஷாவிடம் நான் கேட்டேன். ஆயிஷான்னு சொன்னதுனால அதுக்கு அவங்க யாருங்கிறத சொல்லிக்கிறாரு. ஜவுஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாகிய. ஜவுஜுண்டா தான் நம்ம நினைஞ்சிடணும், ஜவுஜு ஜவுஜத்துன்னு 2 வார்த்தை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நடைமுறையில் என்ன செய்கிறோம்னா, கணவனுக்கு ஜவுஜுங்கிற வார்த்தை, மனைவிக்கு ஜவுஜத்துங்கிற வார்த்தையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸில் ஜவுஜத்துங்கிற வார்த்தையே கிடையாது. வழங்குதா? ஜவுஜு தான். ஜவுஜு தான், ஆணுக்கு ஜவுஜு தான், பெண்ணுக்கு ஜவுஜுன்னா ஜோடின்னு அர்த்தம். அப்போ ஜவுஜுன் நபின்னா ரசூல்லாவுடைய மனைவிக்கும் ஜவுஜுன்னு வந்திருக்கா. அப்போ ரசூல்லாவை சொல்லும்போது ஜவுஜ் ஆயிஷா, ஆயிஷாவுடைய ஜவுஜும்பாங்க. ஜவுஜு ஜவுஜத்துன்னு 2 வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கல்ல, அது பிற்காலத்தில் வந்த வழக்கம். அது அரபியில் இப்போ ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ உள்ள ஃபார்முலையெல்லாம் அப்படி போடுறாங்க. நவீன காலத்தில் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த வகை இறங்குற அந்த காலகட்டத்தில் இந்த வழக்கு கிடையாது. எந்த வழக்கு? அந்த ஜவுஜுங்கிறத ஆணுக்கு பெண்ணுக்கு பிரித்து சொல்கிற வழக்கம் கிடையாது. வசலஹு ஜவுஜஹு, அவருடைய மனைவியை அவருக்கு ஏற்றதாக ஆக்கினோம் அப்படின்னு சொல்லி அந்த ஐயூப் நபிக்கு சொல்லும் பொழுது ஜவுஜுங்கிற வார்த்தையை தான் எல்லாம் சொல்லி காட்டுறான். இப்போ நிறைய இருக்குது, நிறைய எடுத்து பார்க்கலாம். அப்போ ஜவுஜுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கணவன்கிற அர்த்தம் கிடையாது. நீங்கள் நவீன காலத்து புஸ்தகங்களில் வரும்போது ஜவுஜுனா கணவன், ஜவுஜத்துனா மனைவின்னு அர்த்தம் செஞ்சுக்கிறங்க. குர்ஆன் ஹதீஸில் வரும்பொழுது ஜவுஜுனா இணை, துணை, ஜோடி. ஜோடிங்கிற 2க்கு உள்ளது தானே, ஆணுக்கு உள்ளது பெண்ணுக்கு உள்ளது. அப்போ ஆயிஷத்தை ஜவுஜின், அப்போ இப்போ மனைவின்னு அர்த்தம் செய்யணும். இப்போ குல்துலி ஆயிஷத்தை, ஆயிஷாவிடத்தில் நான் கேட்டேன். ஜவுஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாகிய ஆயிஷாவிடத்தில் நான் கேட்டேன். ஆனால் யௌமயிதின், அன்றைய தினத்தில் நான் ஹதீஸு சின்னி. இப்போ ஹதீஸுங்கிற வார்த்தையை பற்றி கூட நம்ம முன்னாடி பேசணும். அந்த இதில் உலூமுல் ஹதீஸில் பார்த்தோம். ஹதீஸுன்னு சொன்னால் புதுசுங்கிற அர்த்தம் இருக்குது, ஹதீஸுன்னா செய்திங்கிற அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல ஹதீஸுன்னு வருது. ஹதீஸு சின்னுண்டா வயசு. சின்னு என்றால் வயசுக்கு என்ன செய்வாங்க? சின்னுண்டா வயசு, எத்தனை சின்னு ஆகுதுன்னு கேட்பாங்க. அப்போ சின்னுண்டா வயசு. ஹதீஸு சின்னி என்றால் வயசில் புதியவன், சின்ன ஆளுன்ற அர்த்தம். புதுசாக தானே பிறக்கிறான். வயசில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 50 வயசுக்காரனுக்கு பழைய ஆளாக போயிட்டான். ஒரு 10 வயசுக்காரன் அவனோட கொஞ்சம் புதிய ஆளாக இருக்கிறான். அவன் 5 வயசுக்கார பையன் இன்னும் கொஞ்சம் புதியவனாக இருக்கிறான். உலகத்துக்கு புதுசு தானே அவன். ரொம்ப ஓல்டாக போக என்ன செய்வான்? பழசாயிடுவான். அப்போ சின்ன பிள்ளைங்கிறத சிறு வயசுக்காரன் என்று சொல்வதற்கு என்ன செய்வாங்கன்னா ஹதீஸு சின்னின்னு போடுவாங்க. நேரடி அர்த்தம் வயதில் நான் புதியவன். வயதில் புதியவன் என்று சொன்னால் என்னை விட மூத்த ஆளுக்கு நிறைய இருக்கிறாங்க, நான் பிந்தி வந்தவன் அர்த்தம். ஆனால் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால், பருவமடைகிறதுக்கு முந்தி உள்ள வயசை சொல்லுவாங்க. விவரங்கள் தெரிஞ்சு ஒரு 7-8 வயசு ஒரு 15 வயசு வர்ற வரைக்கும் உள்ள பருவம் இருக்கு இல்லையா, அதைத்தான் என்ன செய்வாங்கன்னா புதிய வயசுன்னு சொல்லுவாங்க. புதிய வயசுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் சிறுவன்கிறதுக்கு அர்த்தம்.
வான யௌமீதின் அன்றைய தினத்தில் நான் ஹதீது சின்னி சிறுவனாக இருந்தேன். நேரடி அர்த்தம் வயதில் புதியவனாக இருந்தேன். வயதில் புதியவன்னா லேட்டாக பிறந்தவன் அர்த்தம். லேட்டாக பிறந்தவன்னா என்ன சின்ன பையன் அர்த்தம். சிறுவனாக நான் இருந்தேன். இது இடை வாக்கியம். இது ஜும்லத்துன் மூத்தரிலாம். இதை சொல்லிட்டு வர்ற செய்தியில் வரும்போது கேட்ட கேள்வி ஒன்று வரவே இல்லை. கேட்ட கேள்வி வரும்போது அவர் நான் எந்த நிலையிலிருந்து இந்த கேள்வியை கேட்டேங்கிற சொல்கிறார். ஆயிஷா நாயிட்ட கேட்டேன். நான் கேட்கும்போது ரொம்ப விவரமான பெரிய ஆள்லாம் கிடையாது, நான் சின்ன பையனாக தான் இருந்தேன், சிறுவனாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா அராய்த்தி. இந்த அராய்த்தங்கிற வார்த்தை இருக்குல்ல, இது ஒரு வித்தியாசமான வார்த்தை. ராண்டா என்ன அர்த்தம்? பார்த்தான். ராவுலேருந்து ராய்த்த நீ பார்த்தாய். ராவுலேருந்து ராயத்தை போட்டால் என்னது? நீ பார்த்தாய். பொம்பளையிட்ட சொல்கிறதா இருந்தால் ராயத்தி. ஒரு பெண்ணை பார்த்து சொன்னால் ரெண்டுக்கு நீ பார்த்தாயின்னு தான் அர்த்தம். ஆணை பார்த்து சொன்னால் ராய்த்தான்னு சொல்லணும், பெண்ணை பார்த்து சொன்னால் ராயத்தின்னு சொல்லணும். இது ராவுடைய ஒரு அர்த்தம். இந்த ராவில் ஒரு ஹம்சாவை சேர்த்து அரைத்த அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டாங்கன்னு வைங்களேன், அப்போ அதுக்கு என்ன நேரடி அர்த்தம் என்ன வரும்னு கேட்டால், நீ பார்த்தாயா, அரைத்த, அல்ல நீ சிந்தித்தாயா, நீ கவனித்தாயா, இந்த கேள்விக்குறி வந்ததுனால அரைத்தின்னாலும் அதே தான் அர்த்தம் தான் வரணும். ஆனால் இந்த அரைத்தன்னு வந்துருச்சுன்னு சொன்னான், அந்த இஸ்திஃபாம் ஹம்சா சேர்த்து வந்துருச்சுன்னு சொன்னால், இப்படி வர்ற எல்லா இடங்கள்லையும் எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. அராய்த்தன்னா என்னது? நீ பார்த்தாயான்னு அர்த்தம் கிடையாது. அராய்த்தன்னா எனக்கு சொல்லு, அஹ்பிர்னி. அராய்த்தங்கிற இடத்துலாம் எல்லா தஃப்சீர் விளக்கத்திலாம் என்ன போட்டிருப்பாங்கன்னா, அஹ்பிர்னி எனக்கு சொல்லுங்கள், இதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்கு தான் நேரடி அர்த்தம் அராயத்தை நீ பார்த்தாயான்னு அர்த்தம். நீ பார்த்தீங்களான்னு கேட்டால் என்ன? பார்த்தா எனக்கு சொல்லுங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் அதை பார்த்துருக்குறீங்களான்னு என்ன அர்த்தம்? பார்த்துருப்பீங்க, எனக்கு சொல்லுங்கள். அந்த அதுலேருந்து ரிசல்ட் இருக்குல்ல சொல்கிறது, அந்த அர்த்தத்தை தான் இது பயன்படுத்துவாங்க. அராய்த்தன்னு வர்ற இடத்துல என்ன செய்யக்கூடாது? அராய்த்த அல்லது கதிபு பித்தீன், அந்த தீனை பொய்யாக்குறானே அவனை நீ பார்க்கவில்லையா? அராய்த்த அல்லது அராய்த்த அல்லது என்ன அப்தன் இதா சல்லா, தொழும்போது தடுத்தானே அவனை பார்க்கவில்லையா, அவனை பற்றி சொல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு வரும். சில இடங்களில் பார்க்கவில்லையாங்கிற அர்த்தத்துக்கு வரும். பார்க்குற சம்பவத்தை வச்சு நம்ம வழங்கிக்கலாம். இந்த மாதிரி வர்ற இடத்துல கேள்வி கேட்குற மாதிரி இடத்துல வந்துச்சுன்னு சொன்னால், அராய்த்தங்கிற வார்த்தை அஹ்பிர்னி எனக்கு அறிவியுங்கள். அது எந்த ஒரு கிராமர்லையும் வராது, ஆனால் அப்படி யூஸ் பண்ணுறாங்க. எந்த ஒரு கிராமர் படி அந்த அர்த்தம் வராது. மக்கள்லாம் யூஸ் பண்ணுறதும் கிராமர் தானே. அரபியர்கள் என்ன செய்கிறாங்க? இந்த அராய்த்த என்பதை நீ பார்த்தாயா என்ற இடத்திற்கும் சில இடங்களில் பயன்படுத்துவார்கள். அந்த மாதிரி இடம் இல்லாத நீ பார்த்தாயாங்கிற இங்கெல்லாம் பொருந்தவில்லையோ அங்கெல்லாம் என்ன செய்யணும்னா அராய்த்தி எனக்கு சொல்லுங்கள். அராய்த்தின்னா அஹ்பிரீனி எனக்கு அறிவியுங்கள். கவுலல்லாஹி தபாரக வ தஆலா அல்லாஹ்வுடைய சொல்லை பற்றி எனக்கு அறிவியுங்கள். அராய்த்தி ஆயிஷா நாயிட்ட கேட்குறாரு, உருவா கேட்குறாரு, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கேட்குறாரு. அராய்த்தி கவுலல்லாஹி அல்லாஹ்வுடைய சொல்லை பற்றி அறிவியுங்கள். தபாரக வ தஆலாங்கிறது துவா, அல்லாஹ்வுக்கு துவா செஞ்சுக்கிறது, அல்லாஹ்வை புகழ்கிறது. எந்த சொல்லு? இன்ன சஃபா ஒல் மருவத்த மின் ஷாயிர் இல்லாஹி ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி ஐயத் தவபிஹிமா. அப்போ இந்த வசனத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள். அது ஒரு உருவா என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இன்ன சஃபா ஒல் மருவத்த மின் ஷாயிர் இல்லா, இந்த வசனத்தை முழுசாக வாசித்து காட்டிட்டு இந்த வசனத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்னா, ஃபமா உரா அலாஹதின் செய்யன் அல்லா எத்தபக பிஹிமா. ஃபமா உரா நான் கருதவில்லை. அராண்டா கருதினான், உராண்டா ஃபமா உரா என்றால் நான் கருதவில்லை. இதுலேயும் உரான்னு இவங்க லம்மு போட்டு தான் படிப்பாங்க. ராவுக்கு தனியான ஒரு ஸ்பெஷல் செட்டுமே வச்சுருக்கிறாங்க. சரி, ஃபமா உரா நான் கருதவில்லை. இவர் யார் கேள்வி கேட்டவர் சொல்கிறார், உருவா சொல்கிறாரு, அலா அஹதின் யார் மீதும் செய்யன் எந்த ஒன்றையும் எந்த ஒரு குற்றத்தையும் நான் கருதவில்லை. அல்லாஹ் எத்தப பிஹிமா அந்த ரெண்டையும் தவாப் செய்யாமல் இருப்பது குற்றமாக நான் கருதவில்லை. இந்த வசனத்தை வச்சு பார்க்கும் பொழுது சஃபா மர்வாவில் தவாப் செய்யாமல் ஒருத்தன் செய்யாமல் இருந்தால் அவன் மீது குற்றம் வராது என்று நான் கருதுகிறேன். இதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்குறார் உருவா. இந்த ஆயத்திலிருந்து அவர் என்ன புரிஞ்சுக்கிறார்னு கேட்டால், சஃபா மர்வாவில் தவாப் செய்வது குற்றம் இல்லைன்னு நல்லா சொல்கிறான்ல.
குற்றமில்லைன்னா ஒருத்தன் செய்யாட்டி குற்றம் இல்லை தானே, அதுதான் சொல்கிறார். ஃபமா ஊரா நான் கருதவில்லை அலாஹதின் செய்யன், யார் மீதும் எந்த ஒரு குற்றத்தையும் செய்யண்டா ஒரு பொருளைன்ற அர்த்தம், குற்றத்தின் அர்த்தம். யார் மீதும் எந்த ஒன்றையும் நான் கருதவில்லை, எந்த ஒரு குற்றத்தையும் நான் கருதவில்லை. எதற்கு குற்றமில்லை? அல்லாஹ் தவாஃப் பிஹிமா, அதில் தவாப் செய்யாமல் இருப்பது, சஃபா மர்வாவில் தவாப் செய்யாமல் இருப்பது யார் மீதும் குற்றம் என்று நான் கருதவில்லை, செய்யாமலும் இருக்கலாம், இதை பற்றி எனக்கு சொல்லுங்கள்ங்கிறார். ஒரு ஆயத்தையும் சொல்லிவிட்டு அந்த ஆயத்தில் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரோ அதையும் சொல்லிவிட்டு அஹ்பிரீனி அரைத்து எனக்கு இதை பற்றி விளக்குங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஃபகாலத் ஆயிஷா, ஆயிஷா சொன்னார்கள், கல்லா அப்படி இல்லை. கல்லாங்கிறது என்னென்னு கேட்டால், ஏற்கனவே ஒருத்தர் தப்பான கருத்தை சொன்னார்னா அதை மறுக்கிறதுக்கு சொல்லுவாங்க. கல்லான்னா அப்படி இல்லைன்னா, நீ சொன்ன மாதிரி வந்து தவாப் செய்யாட்டி குற்றம் இல்லைங்கிறீங்களா, அது சரியில்லை, குற்றம்தான். சஃபா மர்வாவில் தவாப் செய்யலைன்னா குற்றம்தான் வரும் அப்படிங்கிறதுக்காக நீ கல்லான்னா அப்படி இல்லைன்னா நீ என்ன சொன்னாயோ அது தவறு. தவறுக்கு என்ன ஆதாரம் காட்டுறாங்க? லவ் கானத்து கமா தகுல், நீ சொல்வது போல் இருந்தால், இந்த வசனத்துக்கு நீ சொன்ன மாதிரி அர்த்தம் செய்கிறது இருந்தால், அதாவது தவாப் செய்யாமல் இருக்கிறது குற்றம் இல்லை என்பது அர்த்தமாக இருந்தால், லவ் கானத்து கமா தகுல், உருவாவே நீ சொல்வது போல இருந்தால், கானத்து அமைந்திருக்கும், ஆயிருக்கும், ஃபலாஜுனாக அழகி அல்லா எத்தபபிஹிமா, அல்லா எத்தபபிஹிமா என்று தான் வசனம் வந்திருக்கும். ஃபலாஜுனாக அழகி ஐயத்தபபிஹிமான்னு வரல. எப்படி வரணும்? இப்போ தவாப் செய்யாமல் இருப்பது குற்றமில்லை அப்படி வந்தால் தான் நீ தவாப் செய்யாமல் இருக்கலாம்னு சொல்லலாம். தவாப் செய்வது குற்றமில்லைன்னு வருது. அதான் நீ செய்வது ஃபலாஜுனாக அழகி, அவன் மீது குற்றம் கிடையாது. அல்லாஹ் அந்த லா போட்டு வரணும். அல்லா எத்தபஃப பிஹிமா, அந்த ரெண்டையும் தவாப் செய்யாமல் இருப்பது குற்றமில்லைன்னா நான் செய்யாமல் இருக்கலாம்னு செய்யலாம். செய்வது குற்றமில்லை என்று சொன்னால் அதை நீ என்ன செய்யணும்? எதுக்கு இறங்குனுச்சின்னு பார்க்கணும். செய்வது அந்த குரானில் வந்திருக்கிறது அல்லா எத்தபஃபண்டா வந்திருக்குது, ஃபலாஜுனாக அழகி ஐயத்தபஃப பிஹிமா. அப்போ குரானில் இருப்பது அன்யத்தபஃப பிஹிமான்னு வருகிறது. அப்படி வந்தால் செய்யாமல் இருக்கலாம்னு அர்த்தம் எடுக்க முடியாது. அல்லா எத்தபஃப பிஹிமா, செய்யாமல் இருப்பது குற்றமில்லைன்னு வந்தால் தான் அந்த அர்த்தம் வருங்கிறாங்க. ஃபலாஜுனாக அழகி, அவன் மீது குற்றம் கிடையாது. அல்லா எத்தபஃப பிஹிமா, தவாப் செய்யாமல் இருப்பது குற்றம் கிடையாது என்று இருந்திருக்கும். நீ சொல்வது போல இருந்தால் இந்த வசனம் இப்படி வந்திருக்கும். காணத்து லவ் காணத்து கமா தகுல், நீ சொன்ன மாதிரி இருக்கும் என்று சொன்னால் காணத்து இந்த வசனம் அமைந்திருக்கும். எப்படி அமைந்திருக்கும்? ஃபலாஜுனாக அழகி அல்லா எத்தபஃப பிஹிமா என்று அமைந்திருக்கும். அல்லா எத்தபஃப பிஹிமான்னு அமையலை. வேறு என்ன விஷயம்? இன்னமா உன்சிலத் ஹாதிஹில் ஆயத்து, இந்த வசனம் அருளப்பட்டது ஃபில் அன்சாரி, அன்சார்கள் விஷயமாகத்தான் இன்னமாவுக்கு அர்த்தம் அந்த தான்கிற அர்த்தம். அது இங்கே வச்சா தான் பொருத்தமாக இருக்கும். இன்னமா உன்சிலத்து ஹாதிஹில் ஆயத்து, இந்த ஆயத்து அருளப்பட்டது ஃபில் அன்சாரி, அன்சார்களுக்குத்தான் இது அருளப்பட்டது. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கானு யுஹில்லுனலி மனாத், அதாவது அந்த காலத்தில் லாத்து உஸ்ஸா மனாத்துன்னு ஒரு 3 தெய்வங்களை வச்சுருந்தாங்க. அல்லாஹ் குரானில் சொல்கிறல, அஃப்ரா ஐத்துமுல் லாத்த ஒல் உஸ்ஸா ஓ மனாத்த சாலிசத்தல் உஹ்ரான்னு நல்லா சொல்லி காட்டுறான். லாத்து உஸ்ஸா 3வது மனாத்து, இதையெல்லாம் பற்றி தெரியாதான்னு நல்லா கேட்குறான். அப்போ இந்த மனாத்துன்ற ஒரு சிலையை வச்சுருந்தாங்க அவங்க. அந்த மனாத்து எங்கே வச்சுருந்தாங்கன்னு கேட்டால், குதைது என்பதற்கு குதைதுங்கிற இடத்துல அது மனாத்துங்கிறது இருக்கும். அது விளங்கின பிறகு வாய்ச்சா தான் அர்த்தம் உங்களுக்கு விளங்கும். மனாத்துண்டு ஒரு பெண் தெய்வத்தை உண்டாக்கி வச்சுருந்தாங்க, பொம்பளை சிலை. அது எங்கே வச்சுருந்தாங்கன்னு கேட்டால், சஃபா மர்வாவுக்கு மத்தியில் குதைதுன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல கொண்டே வச்சுருவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த மனாத்துங்கிற தெய்வத்துக்கு வணக்கம் செய்வதாக நேர்ச்சி செய்து கொண்டு இங்கே சஃபா மர்வாவில் ஓடுவாங்க. ஓடினாங்கன்னு சொன்னால் அந்த மனாத்துக்காக ஓடுறதா மாற்றிட்டாங்க. ஆனால் அல்ல அதுக்காக செய்யலை, அந்த ஹாஜரம்மா ஓடினதுக்காக தான் அதை புனிதமாக ஆக்கியிருந்தான். இந்த அறியாமை காலத்து மக்கள் படிப்படியாக மாற்றிட்டு இவங்களாம் ஒரு கல்லை கொண்டே வச்சுவிட்டு அந்த கல்லுக்கு தான் செய்கிறதாக மாற்றிட்டாங்க. இவங்களாம் ஒரு கல்லை கொண்டே வச்சுவிட்டு என்ன செய்கிறாங்க, நம்ம எதுக்கு ஓடுறோம்னா அந்த கல்லுக்கு தான் ஓடுறோங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்போ நம்ம முஹர்ரமில் நோன்பு வைக்கிறாங்கல்ல, அதில் மூசா நபி காப்பாற்றினப்பட்டதுக்கு தான் முஹர்ரம் நோன்பு வைக்கிறோம். ஆனால் அதிகமான பேர் ஏதோ ஹசன் ஹுசைன் நோன்பு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஹுசைன் கொல்லப்பட்டாருங்கிறதுனால அதே நாளில் கொல்லப்பட்டது, அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்கா?
ரசூல்லா காலத்துக்கு பிறகு நடந்த ஒரு விஷயம் இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள அம்சம் ஆகுமா? ஆகாது. ஆனால் அப்போ எப்படி இந்த முஹர்ரம் 10ன்றவுன மூசா நபிக்குடைய விஷயம் இந்த மார்க்கத்தில் எது இருக்குதோ அது மறக்கடிக்கப்பட்டு முஹர்ரம் 10ன்றாலே கர்பலா தாண்டு ஆக்கிட்டாங்கல்ல. அந்த மாதிரி நேரத்தில் குத்திக்கிறது, பஞ்சாடிக்கிறது, எல்லாமே முஹர்ரம் 10ல் வருதில்ல. இவங்க மாற்றி கொண்ட மாதிரி அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், சஃபா மர்வான்னு நமக்கு உண்டாக்குனது இந்த அம்மாவுடைய தியாகத்தை மெச்சுகிற விதத்தில் அங்கேருந்து அவங்க ஓடினாங்கல்ல, நீ அதே மாதிரி ஓடினா உனக்கு அந்த தியாகம் செய்யுங்கிற உணர்வு வரும், ஓடு அப்படின்னு எல்லாம் ஆக்கி வச்சுருந்துருக்கிறான். அவங்க என்ன செஞ்சுட்டு வந்தாங்க. வந்துக்கிட்டே இருக்கும்போது இடைக்காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அவங்க இந்த சிலை தான் லட்டு மாதிரி 360 சிலை வச்சுருந்தாங்கல்ல, அதில் ஒரு மனாத்துங்கிற சிலையை கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டாங்க, அங்கே வச்சுவிட்டாங்க நடுவில். அப்புறம் ஓடிக்கிட்டு இருக்கிற காலப்போக்கில் என்ன மனசில் வந்துடும், நம்ம அந்த ஓடுவது இந்த மனாத்துக்கு தான் ஓடுற போல இருக்குது, நம்ம ஓடுவது என்னது இந்த மனாத்து என்பதற்காகத்தான் ஓடுகிறோம் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க, நடுவில் வச்ச உடனே அப்படி நினச்சிட்டாங்க. அப்படி நினச்சிக்கிட்டு அந்த தவாஃபுண்டு வார்த்தை எல்லாம் போட்டான்ல, அதுக்கு தான் காரணம். என்ன காரணம்னா, சஃபா மருவா இருக்குல்ல, நடுவில் இதை வச்சு போடுறது, போகும்போது இப்படி போகிறது, வரும்போது இப்படி வர்றது, அந்த மனாத்துங்கிற சிலையை சுற்றிக்கிட்டு வருவாங்க. மனாத்தை நடுவில் வச்சுவிட்டு சஃபா இங்கே இருக்கும், மருவா இங்கே இருக்கும், அதில் நடுவில் இந்த மனாத்தை வச்சவன என்னவாயிரும்னு கேட்டால், அங்கே ஒரு சுற்றுதல் வந்துடும்ல, இப்படி இந்த பக்கமாக போகிறது, இந்த பக்கமாக வர்றது. அப்போ மனாத்தை நோக்கி ஒரு ரவுண்ட் அடிச்சிருவாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் செஞ்சிட்டு இருந்தாங்களா. காலப்போக்கில் என்னவாயிரும்னு கேட்டால், இந்த சஃபா மருவாவுக்கு மத்தியில் ஓடுவதை எதுக்காக தான், இந்த மனாத்துக்கு தான் நம்ம ஓடுறோம், இந்த மனாத்துங்கிற தெய்வத்துக்காகத்தான் ஓடுறோம்னு சொல்லி இருந்தாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ அன்சாரிகள் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம எப்படி சபாவை செய்கிற சஃபா மருவில் எப்படி ஓடுறது, அவங்க வந்துக்கிட்டு சிலைக்கு தானே ஓடுறாங்க, நம்மளும் போய்கிட்டு அதே மாதிரி போனோம் என்று சொன்னால் அந்த சிலை தானே சிலைக்கு ஒன்றுதாக ஆயிருமே. இஸ்லாமிய ஆட்சி அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இருந்தாலும் அன்சாரிகள் என்ன செஞ்சாங்கன்னா, அது கவலைப்பட்டாங்க. எப்படி கவலைப்பட்டாங்க, இது சரியில்லை, சஃபா மருவாங்கிறது அது மனாத்துக்கு உள்ளது, மனாத்துக்கு தான் ஓடிட்டு இருந்தாங்க, மனாத்துக்கு ஓடின விஷயத்துக்கு நம்ம ஏன் ஓடணும், இது ஒரு சரியாக இல்லையே. உறுத்தல் தௌஹீதுக்கு வந்ததுனால அவங்களுக்கு என்ன செய்யுது, அது ஒரு உறுத்தலாக இருக்கிறது. அப்படி இருந்து என்ன செய்யறேன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இஸ்லாம் வந்தவொன்னே அல்லாஹ்வுடைய தூதர் என்னண்டு. அப்போ தான் இந்த வசனத்தை அல்லாஹ் அருளுகிறான். அப்போ ஒரு விஷயத்தை குற்றம் என்று கருதி கொண்டு இருக்கும் பொழுது குற்றமில்லைன்னு தான் சொல்ல முடியும். இது சஃபா மர்வா சுற்றுவது கடமை இல்லையா என்பதை சொல்லுகிற வசனம் இல்லை. அது என்ன வசனம் என்று கேட்டால், ஒரு நல்ல ஒரு காரியத்தை கெட்ட காரியம் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். அவன் மனாத்தில் ஒன்று உனக்கு என்னடா, நீ இப்போ நீ அந்த ஹாஜரம்மாவை நினச்சி அல்லாவுடைய சின்னம் நினச்சி நீ ஓடு அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை குற்றம் இல்லைன்னு சொல்லப்படுது. அப்போ குற்றம்னு ஒரு நல்ல ஒரு காரியத்தையே குற்றம்னு நினச்சிருந்தாங்கன்னு வைங்க, அப்படி நினச்சிருக்கணும் என்ன செய்வோம், அது குற்றம் இல்லைன்னு சொல்லுவோம். குற்றம் இல்லைன்னு சொன்னால் அது அனுமதிக்கப்பட்டதுங்கிற அர்த்தத்துக்கு வரும், கடமைக்கும் வரும். கடமையாக இருந்தாலும் குற்றம் இல்லைன்னு சொல்லலாம், கடமை இல்லாமல் அனுமதிக்கப்பட்ட காரியமாக இருந்தாலும் குற்றம் இல்லைன்னு சொல்லலாம். செய்யக்கூடாதுங்கிற அர்த்தம் வராது, அது செய்யாமல் இருக்கணுங்கிற ஒரு அர்த்தம் வராது. அப்போ என்னத்துக்காக அது அருளப்பட்டுச்சுன்னு கவனித்து பார்த்தோம்னு சொன்னால், இது குற்றமில்லை என்று அதை தவாஃப் செய்வது குற்றமில்லை என்று வரக்கூடாது தான். ஏன்னா தவாஃப் செய்கிறது கடமையான ஒரு விஷயம். அப்படின்னு சொல்லும் பொழுது குற்றமில்லைன்னு எதுக்கு சொல்கிறோம்னா, குற்றம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்கல்ல அவங்க, குற்றம்னு அவங்க கருதிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் என்ன வருதுன்னா, காணத்து மனாத்து ஹதுவ குதைதின் காணும் எத்த ஹர்ரஜூன ஐயத்துஃபு பைன சபாவல் மருவா, சபா மருவாவுக்கு மத்தியில் தவாஃப் செய்வதை குற்றமாக கருதி கொண்டிருந்தார்கள். ஃபலம்மா ஜால் இஸ்லாமு சாலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாம் வந்த பிறகு ரசூலுல்லாஹ்ட்ட இதை பற்றி கேட்டார்கள். கேட்ட உடனே ஃபன்ஸிலல்லாஹு, அல்லாஹ் இறக்கி வைத்தான், இன்ன சஃபா வல் மருவத்தங்கிற இறக்கி வைத்தான் என்று ஆயிஷா நாயகி விளக்கம் சொல்லிட்டு, இதுக்கு தான் இறங்கி இருக்கும்போது என்ன விளங்கிறேன்னு, ஒரு விஷயத்தை, ஒரு கடமையான ஒரு விஷயத்தையே தப்புன்னு ஒரு சமுதாயம் விளங்கியிருந்தாங்கன்னு சொன்னால் தப்பு இல்லைன்னு தான் சொல்லணும், அது போதும். கடமைன்னு ஒரு கடமையான ஒரு விஷயத்தை பாவம்னு நினச்சிக்கிட்டு செய்யாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லும்போது என்ன செய்யணும், பாவம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இதனுடைய துவக்கமே என்னென்னு ஆரம்பிக்கிறது, மின் ஷாயிர் இல்லா, அது முக்கியத்துவத்தை சொல்லி தான் ஆரம்பிக்கிறான். இன்ன சஃபா ஒல் மருவத்தை மின் ஷாயிர் இல்லா, சஃபா மருவா என்பது அல்லாவுடைய சின்னங்களில் உள்ள சின்னங்கள்னு என்னது, அது கண்டிப்பாக செய்யணும், சின்னங்களை புனிதப்படுத்தணுங்கிறது அடங்கிருச்சு. அப்படிப்பட்ட ஒன்றில் எவனோ ஏதோ செஞ்சாங்கிறதுக்காக வேண்டி அதை நினச்சிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, தவாஃப் செய்கிறதுக்கு தயக்கம் காட்டக்கூடாது. அவன் முட்டாள்தனமாக அவன் செஞ்சான தூக்கிறேன், நீ சபா மருவல் நீ ஓடு, அது என்னுடைய சின்னம்,
என்னுடைய சின்னத்தில் அவன் இடையில கிறுக்குள்ளாட்டு காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த அல்லாஹ்வுடைய சின்னங்கள்ங்கிறத பதிவு செய்து விட்டு இதை சொல்லுகிறான். இன்ன சஃபா ஒல் மருவத்தை மின் ஷாயிரில்லா, சஃபா மர்வா அல்லாஹ்வுடைய சின்னங்களில் உள்ளது. ஃபமன் ஹஜ்ஜல் பைத்தவே தவிர யார் ஒருத்தன் ஹஜ்ஜ உம்ராவோ செய்கிறானோ ஃபலா ஜுனாஹ அலைஹி ஐயத்தப பிஹிமா, அதில் தவாப் செய்வது அவன் மீது குற்றமில்லை. குற்றம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய சின்னமாக இருக்குது, அதில் போய் என்ன செய்யக்கூடாதுன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அது குற்றம் கிடையாது, தாராளமாக செய்யுங்கன்னா அதைத்தான் சொல்லுமே தவிர செய்யாமல் இருக்கலாம்னு சொல்லாது. செய்யாமல் இருக்கலாம்னு சொன்னால் அல்லாஹ் தவஃப பிஹிமான்னு அல்லாஹ் சொல்லியிருப்பான் என்று ஆயிஷா நாய் விளக்கிடுறாங்க. அதில் அடங்கிடுது. அதே மாதிரி வந்து புகாரில் 1648 அனஸ் ஆசிம்ங்கிற அறிவிக்கிறாரு. குல்துலி அனஸ்பின் மாலிக்கன், அனஸ்பின் மாலிக்கிட்ட நான் கேட்டோம். என்ன கேட்டோம்னா குன்தும் தக்ரஹூன சாய பைன சஃபா வல் மர்வா, சஃபா மர்வாவுக்கு மத்தியில் வந்து ஓடுவதை, இந்த சாயிங்கிற வார்த்தை வந்திருக்கு பாருங்கள், ஓடுவதை நீங்கள் தக்ரஹூன வெறுத்து கொண்டு இருந்தீர்களா? குன்தும் தக்ரஹூன நீங்கள் வெறுத்தீர்களா? சாய பைன சஃபா வல் மர்வா, சஃபா மர்வாவுக்கு மத்தியில் சாய் செய்வதை நீங்கள் வெறுத்து கொண்டு இருந்தீர்களான்னு அனசிட்ட கேட்குறாங்க, சஹாபிட்ட கேட்குறாங்க. கால ஒரு சொல்கிற, ஆமாம் நாம் அப்படி தான் வெறுத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா என்னஹா காணத்து மின் ஷாயிரில் ஜாஹிலியா, அது ஜாஹிலியாக்களுடைய சின்னமாக அது இருந்தது. ஆரம்பத்தில் ஜாஹிலியா சின்னம்னா மனாத்துக்கு தெய்வத்துக்காக ஓடுவதாக இருந்தது. ஹத்தா அன்சல் அல்லாஹ் இறக்கிற வரைக்கும், இன்ன சபாவல் மருவத்தமின் ஷாயிர் இல்லாண்ட வசனத்தை இறக்குற வரைக்கும் அது அப்படி இருந்துச்சு. அப்போ ஜாஹிலியாக்களுடைய ஒரு செயலை நம்ம செய்யக்கூடாதுங்கிறதுனால இந்த சாய் செய்வதை தவிர்க்க விரும்பினார்கள் முஸ்லீம்கள்லாம். அது வேணாம், அதை நம்ம காபாவோட நிப்பாட்டிக்கிறோம். அப்படின்னா காபாவோடையும் தான் தொழுகக்கூடாது. ஏன் 360 சிலையை வச்சு வணங்கிட்டு இருந்தான், அதனால் இப்போ தொழுக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இப்போ காபாவில் அவன் சிலையை வச்சு வணங்கினான் என்ற ஒரு காரணத்திற்காக காபாவை புறக்கணிக்க முடியுமா? அந்த மாதிரி தான்ப்பா இதுவும் அல்லா விளைக்கிறான். ஏன் சின்னம்னு ஆயிடுச்சு. அல்லாஹ் காபா எப்படி என்னுடைய ஆலயமாக இருக்கிறதோ அதே மாதிரி சஃபா மர்வா வந்து அல்லாஹ்வுடைய சின்னம், என்னுடைய சின்னம்னு சொல்லும் பொழுது உனக்கு என்னத்துக்கு தயக்கம் என்ன அப்படின்ட்டு இறங்கியதுன்னு இருக்குது. அப்போ இந்த சஃபா மர்வா உள்ள எதுக்கு இறங்குனுச்சுங்கிறது இவரும் உறுதிப்படுத்துகிறார். அனஸ் என்ன செய்கிறாரு, நாங்கள் அறியாமை காலத்தில் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து சஃபா மர்வா பக்கம் போகவே மாட்டோம். ஏன்னு கேட்டால் அது ஜாகிலியாக்களுடைய சின்னம், அது அங்கே ஒரு சிலையை வச்சுக்கிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்கிறாங்க, அதை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது நாங்கள் உடன்பாடு இல்லை. அப்போ அல்லாஹ் இறக்கி வச்சுக்கிற வரைக்கும் அதான் நிலைமை. அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கின உடனே அந்த தயக்கம் எங்களுக்கு போய்விட்டது. சம்மந்தப்பட்ட அல்லாவே அவன் தானே கேள்வி கேட்க கடமைப்பட்டவன், அவனே குற்றம் இல்லைன்றா நம்ம எனக்கு போட்டு தயங்கணும் என்று விளங்கி கொண்டார்கள்ங்கிறது இந்த ஹதீஸில் இருந்தும் அதுக்கு உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். அடுத்ததாக 158 முடிஞ்சு விட்டது. 159 இன்னல்லதீன எக்துமூன மா அன்சல்னா மினல் பையினாத்தி ஒல் ஹுதா, அல்லதீன எக்துமூன யார் மறைக்கிறார்களோ, மறைப்பவர்கள், எக்துமூனடா மறைப்பார்கள், அல்லதீன வந்தான்னா மறைக்கக்கூடியவர்கள்ன்ற இசும்பாயில் அர்த்தம் மாறிக்கணும். இன்னல்லதீன எக்துமூன மறைக்கக்கூடியவர்கள், எதை மறைக்கிறாங்க? மா அன்சல்னா நாம் அருளியதை மறைக்கக்கூடியவர்கள். நாம் அருளியதில் எதை அருளி இருக்கிறோம்? மினல் பையினாத்தி உல் ஹுதா, பையினாத்தி என்றால் தெளிவானவை, ஹுதாண்டா நேர்வழி. தெளிவானவை என்பது வந்து குர்ஆனுடைய வசனங்களை தான் பையினாத்துங்கிறான்ல. அது தெளிவான சான்றுகளையும் உல் ஹுதா நேர்வழியையும் நாம் குர்ஆன் வசனத்தை மட்டும் குறிக்காது, அவங்கவுங்களுக்கு அனுப்பப்பட்ட வேதங்கள் இருக்கும்ல, அது அவங்களுக்கு தான் சொல்லப்படுது, இந்த யூதர்களுக்கு தான் சொல்லப்படுது. அவங்களுக்கு அல்லாஹ் அருளிய இந்த தௌராத்து வேதங்களை மறைச்சாங்க. யார் மறைச்சாலும் நம்ம மறைச்சாலும் நமக்கு அந்த குற்றம் வரும். இதில் சொல்வது வந்து யஹூதிகள் செஞ்ச வேலை தான். இன்னல்லதீன எக்துமூன யார் மறைக்கிறார்களோ, எதை மறைக்கிறார்களோ, மா அன்சல்னாண்டா அல்லது அன்சல்னா எதை நாம் இறக்கினோம், அல்லது அன்சல்னாஹு எதை நாம் இறக்கினோமோ அதை யார் மறைக்கிறார்களோ, எதை இறக்கினோம் அந்த மாவுக்கு விளக்கம். மினல் பையினாத்தி உல் ஹுதா, பையினாத்து ஹுதா என்று, பையினாத்து என்றால் தெளிவான சான்றுகளையும், ஹுதா என்றால் நேர்வழியையும், நேர்வழி என்றும் நாம் எதை இறக்கினோமோ, நேர்வழி என்று எதை நாம் இறக்கினோமோ, தெளிவான சான்றுகள் என்று எதை நாம் இறக்கினோமோ அதை யார் மறைக்கிறார்களோ, மறைப்பவர்களுக்கு என்னங்கிறது இப்போ இடை வார்த்தது. உலாய்க்க எல் அனுமுல்லா அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். அது அதனுடைய ஹபர் பின்னாடி வருது. இன்னல்லதீன எகுத்துமூன யார் மறைக்கிறார்களோ அவர்கள், உலாய்க்க எல் அனுமுல்லா அவர்களே அல்லாஹ் சபிக்கிறான்ங்கிற ஹபர் இங்கே வருகிறது. அது பின்னாடி வரும், அது தொடர்ச்சிக்காக சொல்லிக்கிறான். அப்போ இன்னல்லதீன எக்துமூன மா அன்சல்னா மினல் பையினாத்தி உல் ஹுதா, நாம் அருளிய தெளிவான சான்றுகளையும் நேர்வழியையும்
யார் மறைக்கிறார்களோ, எதுக்கு மறைக்கிறார்கள்? மிம்பாதி மா பையன்னாகுல் இன்னாசி, மக்களுக்கு நாம் அதை தெளிவுபடுத்தியதற்கு பிறகு. இந்த மா வந்து மஸ்தருடைய மா பையன்னா சேர்ந்து மஸ்தர் ஆயிரும். மிம்பாதி தபீனினா, பையன்னான்னு வருதுல்ல, பையனுடைய மஸ்தர் என்ன? தபீனுன். அப்போ மையன்னாண்டு முத்தக்கல்லிமா இருக்குல்ல, அதில் நான் இருக்குல்ல, அப்போ தபீனினா, தபீனினா மிம்பாதி தபீனினா, நாம் தெளிவுபடுத்திய பிறகு. அந்த ஹூக்கு பதிலாக ஈயா கொண்டு போட்டுக்கணும், உடைச்சிட்டோம்னு சொன்னால். சேர்த்தோம்னா முத்தசிலாக இருந்தால் ஹூ போடணும். நம்ம மஸ்தராக்கி பிரித்து சொன்னோம்னு சொன்னால் மிம்பாதி தபீனினா ஈயாஹூ, பையன என்பதை தபீன் என்று மாற்றணும். மாற்றிட்டு அதான் பையன்னாவில் ஒரு லமீர் இருக்குல்லண்ணா, அதுக்காக வேண்டி என்ன செய்யணும்? தபீனினா என்று மாற்றிடணும். இந்த மாங்கிற வார்த்தை வந்து அந்த பையன்னா என்பதை மஸ்தராக மாற்றிடுது. அப்போ மாவை விட்டுட்டு எப்படி படிக்கணும்? மிம்பாதி தபீனினா ஈயாஹூ, இந்த ஹூங்கிறது ஈயாஹூ, அதை நாம் தெளிவுபடுத்திய பிறகு, லின்னாசி மக்களுக்கு தெளிவுபடுத்திய பிறகு, ஃபில் கிதாபி இந்த வேதத்தில் மக்களுக்கு நம்ம தெளிவுபடுத்திய பிறகு, யார் வந்து நாம் அருளிய தெளிவான சான்றுகளையும் நேர்வழிகளையும் மறைக்கிறார்களோ, உலாய்க்க அவர்கள் எல் அனுஹுமுல்லா, அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான். எல் அனுஹுமுல் லாயினூன், சபிக்கக்கூடியவர்களும் சபிக்கிறார்கள். அல்லாவும் சபிக்கிறான், சபிக்கக்கூடியவர்களும் சபிக்கிறார்கள். இந்த மாதிரி அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயங்கிறான்ல. யார் வந்து மார்க்கத்தை மறைக்கக்கூடாது. அல்லாஹ் அருளிய வேதத்தை அவன் இது செஞ்சது யூதர்கள் தான். ரசூல்லா காலத்தில் யார் மறைச்சா? ரசூல்லா தான் ஹயத்தோடு இருக்கிறாங்களே. ரசூல்லா காலத்தில் யாரும் குரானை மறைக்கவும் இல்லை, மறைக்கிற அந்த கான்செப்டே வந்திருக்காது. இது யார் மறைச்சார்கள் என்பது இது அவங்கள தான் சொல்லுகிறது. அவங்கள சொன்னாலும் நமக்கு பொருந்தும். நம்ம ரசூல்லா காலத்தில் மறைக்காட்டாலும் இப்போ மறைக்கலாம்ல. இப்போ என்ன செய்யலாம்? குரானில் இருக்கிறத இல்லைங்கிற மாதிரி சொல்லலாம், மறைக்கலாம். அந்த மாதிரி யாராவது செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களுக்குரிய தண்டனை என்ன? உலாய்க்க எல் அனுஹுமுல்லா, அவர்களே அல்லாஹ் சபிக்கிறான். எல் அனுஹுமுல் லாயினூன், சபிக்கக்கூடியவர்களும் சபிக்கிறார்கள். அல்லாவும் சபிக்கிறான், சபிக்கக்கூடியவர்களும் சபிக்கிறார்கள் அப்படின்னு வருது. இதில் வந்து அர்த்தத்தில் ஒன்றும் பெரிய விளங்கக்கூடிய விஷயம்லாம் ட்ரையான விஷயம் ஒன்றும் கிடையாது. தெரிந்த சொற்கள் எல்லாமே தெரிந்த சொற்கள் தான். ஒரே ஒரு விஷயத்துக்கு நம்ம விளக்கத்தை அறிய வேண்டியிருக்கு. என்ன விளக்கம்னா, சபிக்கக்கூடியவர்கள் சபிக்கிறார்கள், அது யார்? அல்லாஹ் சபிக்கிறான்னா விளங்குது. சபிக்கக்கூடியவர்களும் சபிக்கிறார்கள் அப்படின்னா என்ன? பன்மை அவர் வந்திருக்குது. சபிக்கக்கூடியவர்களும் அல்லாவும் சபிக்கிறான், சபிக்கக்கூடியவர்களும் சபிக்கிறார்கள் அப்படின்னா என்ன என்பதற்கு இது பலவிதமான விளக்கங்களை என்ன செய்கிறாங்க? கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன செய்கிறாங்கன்னா, என்னென்னலாம் கொடுத்தாங்கன்னு பாருங்கள். இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸு. இதில் வந்து பரா இப்னு ஆசிப் என்கிற சஹாபி ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கிறாரு. அதாவது சபிக்கக்கூடியவர்கள் சபிக்கிறார்கள்னு அர்த்தம் என்னன்னு கேட்டால், கால தவாபுல் அர்லி, பூமியில் உள்ள ஊர்வனம் இருக்குல்ல, சபிக்கக்கூடியவர்கள்னால் என்னது? ஊர்ந்து செல்லக்கூடியவைகள், அதாவது தாபத்து கால்நடைகள்னு அர்த்தம். அதாவது மற்ற உயிரினங்கள், கடலில் பறக்கிற பறவை இல்லாமல், கடலில் இருக்கிற பறவை இல்லாமல் நிலத்தில் வாழுகிற உயிரினங்களுக்கு தவாபுன்னு சொல்கிறது. அவள் தவாபுல் அர்லி, சபிக்கக்கூடிய சபிக்கிறார்கள்னு கேட்டால், இந்த மாதிரி மறைக்கிறான்னு சொன்னால் ஆடு மாடு பன்னி கழுதை குதிரை எல்லாம் அவனை சபிக்குதுன்னு அர்த்தம். ரசூல்லா சொன்னாங்கன்னு இருக்குது. ரசூல்லா அதுக்கு விளக்கம் சொல்லிட்டானா மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இது சரியான செய்தி கிடையாது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லாயினூன் சபிப்பவர்கள் சபிக்கிறார்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு விளக்கம் என்னன்னு கேட்டால், தபாபுல் அர்லின்னு ரசூல்லா விளக்கம் கொடுத்தார்கள் என்று பரா இப்னு ஆசிப் சொன்னதாக இந்த ஹதீஸில் வருகிறது. ஆனால் இதை சொல்லக்கூடியதில் வந்து லைஸ் என்ற ஒரு ஆள் வர்றார். இந்த லைஸ் வருது, லைஸின் அறிவிக்கிற ஆள் யார்? ஹத்தசனா முகமது பின் சப்பாஹ், ஹத்தசனா அம்மார் இப்னு முஹம்மத், லைஸின் அனில் மின்ஹால் அப்படின்னு இந்த லைஸுங்கிற ஒரு ஆள் என்ன செய்கிறார்? இதில் ஒரு அறிவிப்பாளராக வருகிறார். இந்த லைஸ் அறிவிக்கிறதுனால இந்த ஹதீஸ் என்னமாயிரும்னு கேட்டால், இது வந்து பலவீனமாயிரும். ஏன்னு கேட்டால், லைஸுங்கிற ஆள் வந்து அதுவும் லைஃபுன், லைஸு பலவீனமாக இருக்கிறது. லைஸுடைய வாப்பா பேர் இப்னு அபி சலீம்னு சொல்லுவாங்க. லைஸ் இப்னு அபி சலீம், லைஸ் இப்னு அபி சலீம்ங்கிற ஒரு ஆள் இது அறிவிக்கிறாரு. இவர் பலவீனமான ஒரு ஆள். அவர் ஆத்தண்டிக்காக எடுத்துக்கிற முடியாது, ஹதீஸ் கலையில் வந்து இவரை ஒத்துக்கிற மாட்டாங்க. அப்படி வர்றதுனால இந்த சபிக்கக்கூடியவர்கள் சபிக்கிறார்கள் என்பதற்கு கால்நடைகள்னு விளக்கம் கொடுக்குறது தப்பு. அது வந்து ஆத்தண்டிக்காக வராது. அதே மாதிரி வந்து தப்சீர் இப்னு அபி ஹாத்தமில் அவரும் சனதோட என்ன செய்கிறாருன்னு கேட்டால்,
அது வந்து அத்தாங்கிற ஒரு தாபி சொன்னதாக சொல்லுகிறாரு. எல்லானுமுல் லாயினூன் உலாய்க்க எல்லானுமுல் லாயினுண்டா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, குல்லு தாபத்தின் ஒல் ஜின்னு ஒல் இன்சு, எல்லா எல்லா கால்நடைகளும் எல்லா ஜீவராசிகளும் மனிதனும் ஜின்களும் சபிக்கிறார்கள் அர்த்தம். அப்போ அவர்களை யார் சபிக்கிறா? மனிதர்கள் ஜின்கள் எல்லாம் சபிக்கிறாங்க அப்படின்னு வந்து அர்த்தம் கொடுக்குறார். இது வந்து அவருடைய அத்தா என்பவருடைய சொந்த கருத்து தான். ரசூலுல்லாஹ் சொன்னதாக இதில் வரல. அத்தா என்பவர் சஹாபி கூட கிடையாது. சஹாபிக்கு பின்னாடி வந்து ஒரு அறிஞராக இருந்தாலும் இதை எங்கேருந்து எடுத்தார்னு சோர்ஸ் நமக்கு சொல்லணும்ல. அறிஞராக இருந்தால் தகவல் விஷயத்துக்கு வந்து ஆதாரம் காட்டணும், கருத்தை தான் சிந்தித்து சொல்ல முடியும். சபிக்கக்கூடியவர்கள்ங்கிற வார்த்தையிலேருந்து இது வழங்க முடியுமா? சபிக்கக்கூடியவர்கள்னு சொன்னால் அது வழங்க முடியாது. அப்போ அந்த சொல்லிலேருந்து வழங்குகிற அர்த்தத்தை நீங்கள் கொடுங்க. வேறு அர்த்தம் கொடுப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன மாதிரி கொடுங்க. இதில் நீங்கள் மனிதர்கள்லாம் நீங்கள் உட்காந்து யாராவது சபிச்சிட்டு இருக்கிறீங்களா? மனிதர்களில் எல்லாமே சேருவாங்கல்ல. 50 பேர் உட்காந்துக்கிட்டு மறைத்தவர் நாசம் யாராவது சபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நடைமுறையெல்லாம் இப்படி இல்லாமல் இருக்குது. இல்லாத ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னதாக போட்டு வச்சுருக்கிறாங்க. அதே தப்சீர் இப்னு அபீ ஹாத்தமில் தான் முஜாஹிது சொல்கிறார். இது அத்தாங்கிறவர் சொன்னார். இது முஜாஹிது சொல்கிறார். என்ன செய்கிறாருன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா அல் பஹாயிமு வாயில்லா ஜீவன்கள், அதான் அல் இபுல் உல் பக்கர் உல் கணமு ஆடு மாடு ஒட்டகங்கள் இவைகள்னால் தல் அணு லானத்து செய்கின்றன. உசாத்த பனி ஆதமுடைய மக்களில் பாவிகளை வந்து லானத்து செய்கின்றன. இது அஜிதபத்தில் அருது, பூமியில் பஞ்சம் ஏற்படும் போது இந்த மாதிரி நாசமாக போனவங்களால் தானே பஞ்சம் ஏற்பட்டு போச்சுன்னு இவைகள்லாம் வந்து சபிக்கின்றன அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுவும் அவராக தான் சொல்கிறார் முஜாஹிது. ஆனால் இதே ஒரு லாஜிக் இருக்குன்னு லாஜிக்னு கேட்டால், பூமியில் என்ன பஞ்சம் ஏற்பட்டாலும் ஆடு மாடு காரணம் இல்லை தானே, மனுஷன்தான் காரணம். ஆனால் பாதிப்பு ஆடு மாடுக்கு இருக்க தானே செய்யுது. அதனால் என்ன செய்தான், ஏன்டா உங்களால தான் அம்புட்டு வந்துக்கிட்டு இருக்குது, எங்களுக்கு பஞ்சமாக இருக்குன்னு ஆடு மாடுகள் சபிக்குன்னு ஒரு கருத்து சரியாக இருக்கலாம். இது வந்து வஹீயுடைய கருத்து கிடையாது, அவருடைய கருத்து. ஆனால் இந்த வசனத்துக்கு இப்படி ஜாயின் பண்ணுறாரு. இந்த வசனத்தில் பஞ்சத்தை பற்றின வசனம் இல்லையே. இந்த வசனம் என்னென்னா எக்துமூனமா அன்சல்னா மினல் பையினாத்தி உல் ஹுதா தானே. நான் அனுப்பிய நேர்வழியை மறைக்கிறது, வசனத்தை மறைக்கிறது, நேர்வழியை மறைக்கிறவனைத்தான் சபிப்பாங்கன்னு வருதே தவிர பஞ்சம் ஏற்படும் போது சபிக்கிற கொண்டாந்து இதில் ஃபிட் பண்ணுறாரு பொருத்தம் இல்லாமல். முஜாஹித் என்ன செய்கிறாரு, பஞ்சத்துக்கு இந்த கருத்தை சரியில்லை, முதல்ல ஆதாரம் இல்லை, இது சரின்னு வச்சுக்கிட்டாலும் இது எப்படி வந்து இந்த வசனத்தில் சொன்னதுக்கு பொருந்தும்? இந்த வசனத்தில் பஞ்சம் ஏற்படும் போது சபிப்பார்கள் என்பதை பேசுகிற வசனமா, அல்லது வந்து இது பேசணுமா? எந்த வசனம்? மறைப்பதற்கு வசனமா? அதனால் இதுவும் சரியில்லை. அப்போ தப்சீர் இப்னு கசீரில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தலானும் லாயினுண்டா என்ன என்றால் ஏனி, இது யார் சொல்கிறாருன்னு கேட்டால் கத்தாதாங்கிற ஒரு கத்தாதா, ரபீபுன் அனஸ், அபுல் ஆலியா 3 பேர் சொல்கிறாங்க. ஏனி தல் அனுகும் மலாய்க்கத்துல்லாஹி உல் முமினூன், சபிக்கிறவர்கள் சபிக்கிறார்கள்னு என்ன அர்த்தம்னு சொன்னால் மலக்குமார்கள் மூமின்களும் சபிக்கிறார்கள். மூமின்கள்லாம் சபிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் யாராச்சும், அவ்வளோதான். இவரை தான் சொல்கிறார், சபிப்பவர்கள் சபிக்கிறார்கள்னு வந்திருக்கு. மூமின்கள் சபிக்கிறார்கள்னு சொன்னீங்கன்னா அது தெரிஞ்சு போயிடும். நம்ம சபிக்கிறது மலக்குகளை சொன்னால் போய் கண்டுபிடிக்க முடியாது, பார்க்க முடியாது. போய் மூமின்களை சேர்த்து சொல்லும்போது மாட்டிக்கிறாங்க. இப்போ மூமின்கள் எங்கே சபிச்சாங்க? நீங்கள் யாராச்சும் ஒரு தடவையாவது சமைச்சிருக்கிறீங்களா? ஒவ்வொரு மூமின் உட்காந்துட்டு யார் இதை குர்ஆனை மறைக்கிறார்களோ அவர்களை நாசமாக்குவேன்னு ஏதாவது கேட்டிங்களா? ஒவ்வொரு மூமின் எல்லா மூமின்களும் சபிக்கணும். மூமின்கள் சபிக்கிறார்கள்னு இது நடக்காத ஒரு விஷயத்தை சொல்கிறார். மூமின்கள் சபிச்சதான் தெரிஞ்சு போயிருமே. மலக்கு சபித்தார்கள்னால் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் விட்டு அடிச்சுட்டு போகணும். எங்களையும் அதில் சேர்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் எப்போ சபித்தோம்? நம்ம யாரும் சபிக்கலை. இந்த விளக்கத்தையும் அவர் என்ன செய்கிறாரு, அவர் கொடுக்குறார். அப்போ சரியான விளக்கம் என்ன? சபிப்பவர்கள் சபிக்கிறார்கள்னு வந்திருக்குது. சபிப்பவர்கள் சபிக்கிறார்கள்ன்ற வார்த்தை என்ன மாதிரி நம்ம விளங்குவது, அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.